அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு கிருஷ்ணர் கொடுத்த குறிப்பு. மகாபாரத போரில் பாண்டவர்கள் பக்கம் சில அரசர்களும் கௌரவர்கள் பக்கம் சில அரசர்களும் தத்தம் படைகளோடு இணைந்து போரிட்டாங்க. ஆனால் உடுப்பி அரசர் யார் பக்கமும் சேராமல் 2 படைகளுக்கும் உணவு அளிக்கும் பொறுப்பை ஏற்கிறாரு. இரு பக்க படைகளுக்கும் உணவு தயாரித்து கொடுத்த உடுப்பி அரசர் கிருஷ்ணர் சாப்பிடும்போது மட்டும் அருகிலிருந்து கவனிப்பார். தினமும் பாயாசம் வழங்குவார். கிருஷ்ணரோடு யுதிஷ்டரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்றது வழக்கம். ஒருவருக்கு கூட சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளும் இருந்தது இல்லை. எல்லா நாட்களும் உணவு சரியாக இருந்தது. தினமும் எப்படி சரியாக கணித்து சமைக்கிறாரு என நினைத்த யுதிஷ்டர் சமையல்காரர்களிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்குறாரு. அதுக்கு அவங்க எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என எங்கள் அரசர் தினமும் சொல்வார், அதன்படி தான் சமைப்போம்னு சொல்கிறாரு. உடனே உடுப்பி அரசர்கிட்ட சென்று யுதிஷ்டர் கேட்குறாரு. அதுக்கு அவர், நான் தினமும் கிருஷ்ணருக்கு பாயாசம் வழங்கும்போது அதில் உள்ள முந்திரி பருப்பில் எத்தனை சாப்பிட்றாருன்னு கவனிப்பேன். அதனை கணக்கில் கொண்டு அத்தனை வீரர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சமைக்க சொல்வேன். ஒவ்வொரு முந்திரி பருப்புக்கும் 1000 வீரர்கள்னு கணக்கிடுவேன். சில நேரம் கிருஷ்ணர் பாதி பங்கு 1/4 பங்கு முந்திரி பருப்பு கூட சாப்பிடுவது உண்டு. பாதி பங்கு 1/4 பங்கு முந்திரி பருப்பு கூட சாப்பிடுவது உண்டு என்றார். கிருஷ்ணர் தினமும் கொடுக்குற குறிப்பையும் அதை உடுப்பி அரசர் கவனிக்கும் விதத்தையும் கேட்ட யுதிஷ்டர் தான் ஒரு நாள் கூட இதை கவனிக்கலையேன்னு நினச்சிக்கிட்டாரு. நீதி, கடவுள் ஒவ்வொரு நொடியும் குறிப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு. அதனை உணரும்போது வாழ்வோட காரியம் சாத்தியமாகும். பாருங்களேன், அந்த காலத்தில் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த உடுப்பி அரசர் 2 படைகளுக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாராம். அதுதான் அவரோட அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டாராம். ஆனால் டெய்லி அந்த உணவானது சரியாக பற்றி இருக்குது. 2 பக்கமும் கொஞ்சம் கூட மிஞ்சலை. கரெக்டாக அந்த வீரர்களுக்கான உணவானது அவர் சமைச்சு கொடுக்குறாரு. அது எப்படின்ற ரகசியம் யுதிஷ்டர் கேட்குறப்ப தான் அவர் தெரியுது. பாயாசம் அவர் கொடுத்த கிருஷ்ணருக்குன்னு படைக்கிறார் இல்லையா, அந்த பாயாசத்தில் இருக்கக்கூடிய முந்திரி பருப்புகளை அவர் கணக்கிடுறாராம். கிருஷ்ணர் சாப்பிட்ற முந்திரி பருப்பு, ஒவ்வொரு முந்திரி பருப்பும் 1000 வீரர்களுக்கு சமம்னு அவராக கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சமைக்கிறாராம். அவர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னா அந்த வீரர்கள் இறந்துடுறாங்கன்னு அர்த்தம். அந்த வீரர்களுக்கு சமைக்க தேவையில்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி குறிப்பெடுத்து அவர் சமைச்சனால தான் எல்லா நாளுமே 2 படைகளுக்கும் சேர்ந்து அவரால் சரியான முறையில் உணவானது சமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புது தகவலாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாய்ஸ் ஆஃப் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.